ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கணும். அது என்ன பண்ணா 2ஆ கட் பண்ணிக்கணும். 2ஆ கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ணதுல ஆஃபா பீஸா மெலிசா கட் பண்ணிக்கணும். அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி அதை 2ஆ கட் பண்ணணும். அதை ஆஃபா பீஸா அது கட் பண்ணி அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கார்லிக்கு அது ஒரு 2-3 எடுத்துக்கினேன். நல்லா சின்ன கட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் இஞ்சி எடுத்துக்கணும். இஞ்சி பீஸா கட் பண்ணிக்கணும். சின்னதாக கட் பண்ணிக்கணும். அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். ஒரு கடாய் எடுத்துக்கணும். கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்தா போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நாள் வேக விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக விட்டு ஒரு மீடியமான பாத்திரத்தில் எடுத்து அந்த வெந்து போன அந்த பாஸ்தா எடுத்து போட்டுக்கணும். நல்லா தண்ணி இழுத்துணும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோ. அதுக்கப்புறம் பூண்டு போடணும், கிராம்பு போடணும், பட்டை போடணும், இஞ்சி போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயத்தை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கணும். இதெல்லாம் மெயின். அப்போதான் டேஸ்ட் கொடுக்கும் அந்த பாஸ்தாக்கு, பாஸ்தா மசாலாக்கு. அது ஒரு உப்பு போட்டுக்கோ தேவையான அளவு. உப்பு போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த 3 வகையான பொடி போட்டுக்கணும். நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோ. ரொம்பலாம் ஊற்றிக்கினா டேஸ்ட்டு போயிடும். தேவையான அளவு ஊற்றிக்கிட்டா மட்டும் போதும் தண்ணீர். நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா இந்த வெந்து போன இந்த பாஸ்தா இப்போ கலக்க போகிறோம். நான் மசாலாவில் கலக்கிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டா உண்மையிலே சொல்கிறேன் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாஸ்தாவில் அந்த மசாலா ஊறணும். அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றணும். 1 இல்லை 2 இல்லை 3 உனக்கு தேவையான அளவு முட்டை உடச்சி ஊற்றிக்கோ. அப்போ தான் சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். நல்லா ஒரு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை புதினாலாம் போட்டுக்கணும் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெந்துட்டுக்கும். நல்லா இருக்கும், அழகாக இருக்கும், சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்னபடி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நல்லா இருக்கும். நன்றி.